மேஜர் மதன், பிரபாகர், கணேஷ்குமார் போன்றவர்கள் எல்லோரும் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த போர் இந்தியா உலகிற்கு சொன்ன செய்தி என்று சொன்னார்கள். ஜெயஸ்ரீ கூட பேசும்போது ராமாயண மகாபாரத வழியாக அதை குறிப்பிட்டார். பாரதி எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் என்று சொன்னார். தீவிரவாத முகாம்களை மட்டும் அழித்து ஒரு புதிய போர் முறையை இந்தியா உலகிற்கு அளித்துள்ளது. அந்த போரை நிகழ்த்திய அவரை நினைக்கிற போது கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற பாரதியினுடைய அந்த பாடலில் ஒரு வரி வரும். 1000 வருஷம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போம் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த தலைமை தந்த செய்தி தான் இந்த செய்தி. நாம் எந்த கட்சியின் சார்பிலும் வரவில்லை. போர் வீரர்களுக்கு வணக்கம் செய்ய, அவர்களுக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கிறோம். ஆனால் அதற்குள் என்னை இந்த வாட்ஸ்அப்பிலும் சோஷியல் மீடியாவில் வறுத்தெடுத்து விட்டார்கள். எப்படி நீ இப்படி உன்னுடைய பெயர் அதில் முதலாக வந்திருக்கிறது என்று. தேசிய உணர்வோடு ஒரு நம் நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்த வீரர்களுக்கு நன்றி சொல்ல வருவதற்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்பை இந்த மாநிலத்தில் நாம் சந்திப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு பாரதி பாடலின் மூலம் பதிலை சொல்லி அமைகிறேன். பாரதி ஆத்திசூடிக்கு முன்னுரை எழுதுகிற போது, காப்பு செய்யுள் எழுதுகிற போது ஒரு பாடலை அதில் காப்பு செய்யுளாக எழுதுகிறார். அது ஒரு சர்வ சமய பிரார்த்தனை. நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு கோணத்தில் அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். ரமணன் பாடாமல் உட்காரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். ஆத்திசூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போம் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர